OnePlus வந்து OnePlus Nord சீரீஸில் இப்போ OnePlus Nord 2 வந்து டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ OnePlus Nord 2க்கான அஃபிஷியல் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் இதை நான் கேம்பெயின் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, OnePlus Nordக்கு என்ன பண்ணாங்களோ அதுதான் பண்ணாங்க. OnePlus Nordக்கு பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு எதுவும் பண்ணாமல் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் மட்டும் ஆரம்பிச்சு அதுலேயே ஃபுல்லாக ஃபோட்டோஸ் லீக்ஸு ஒரு பிராண்டே அந்த ஃபோனை பற்றி லீக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களோட கேம்பெயின். இப்போ ரீசெண்டாக அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டையுமே டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக OnePlus Nord 2ஓட டீசர்ஸ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு நம்ம கிடச்சிருக்க டீசர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபோனோட ஃப்ரண்ட் லுக்கு அதில் ஒன்றுமே தெரில. ஒரு ரெகுலர் ஃபோனில் டிஸ்பிளே ஆஃப் பண்ணிட்டு வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அவ்வளோதான். ஸோ பெருசாக அது ரிவீல் பண்ணல. பட் அதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரிவீல் இருக்குது. இது ஒரு சின்ன விஷயம் தான், பட் ஸ்டில் நோட் ஆகும். இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண OnePlus Nord CEயில் பார்த்தீங்கன்னா OnePlus வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் முதல் முறையாக இந்தியாவில் அவங்களோட அலர்ட் ஸ்லைடர் தூக்கிட்டாங்க. அலர்ட் ஸ்லைடர்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு இது OnePlusோட ஒரு ஐகானிக் விஷயம். எல்லா ஃபோன்லேயும் வச்சுருப்பாங்க. லைக் மியூட்டு அன்மியூட்டு ஃபோனை வைப்ரேட் மோடில் வைக்கிறது இதெல்லாம் சும்மா நீங்கள் போய் பண்ணலாம், சிம்பிள் தான். பட் ஸ்டில் இது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு அதுக்குன்னே ஒரு தனி கீ இருக்கும், அதை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயம் OnePlusல எப்போவுமே இருக்கும். அதை தூக்கிட்டாங்க. ஸோ எல்லோரும் பயந்தாங்க இனிமேல் OnePlusல வராதுன்னு. பட் Nord 2 அந்த லீக்டு ஃபோட்டோவை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அலர்ட் ஸ்லைடர் இருக்கதா போட்டிருக்காங்க. ஸோ இங்கே OnePlus Nord 2 ஃபோட்டோ நல்லா தெரியுது இதில் அலர்ட் ஸ்லைடர் இருக்குன்னு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து வேறு என்ன லீக் அப்படின்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் இப்போதைக்கு இதை நம்ம எக்ஸைட்டடாகவே வச்சுப்போம். பிகாஸ் நமக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல. என்னென்னா இதோட ப்ராசஸரே வெளியே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இட்ஸ் கோயிங் டு பி Mediatek Dimensity 1200 AI அப்படின்னு. இது சொல்கிறேன் இதை பற்றி. Dimensity 1200 சிப்பை நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரீம்லி வெல் பெர்ஃபார்மிங் சிப். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் Snapdragon 870 லெவலுக்கு இருக்கும். ஆனால் இது எந்த ஃபோனில் பார்த்துருக்கோம் அப்படின்னா Realme X7 Max. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000. கிட்டத்தட்ட OnePlus ஒரிஜினல் நாடு என்ன விலைக்கு வந்துச்சோ அதே வேலை தான். ஸோ அந்த X7 Max பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். 120Hz டிஸ்பிளே, ஃபுல்லாக பேக்டான ஒரு ஃபோன் தான். என்ன அது அந்த பிளாஸ்டிக் பில்டு இதெல்லாம் தவிர்த்து பார்க்கும்போது இட்ஸ் குட் ஃபோன். பட் Mediatek ப்ராசஸர் என்ன தான் Mediatek அடிச்சு பிடிச்சி Snapdragon கேமில் வந்து 870 லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த ப்ராசஸர்ஸ்னு சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேசிக் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பட் இன்னும் நிறையா இருக்குது. அதை பற்றி ஒரு அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ இப்போதைக்கு ஷார்ட்னா நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வேணால் சொல்கிறேன். இதில் Mediatekல பொதுவாகவே இந்த இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் நல்லா இருக்காது. இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ கேமரா எடுக்குது. ஸோ அது நேரம் எங்கே போகணும்னா இந்த சிப்புக்குள்ளே உள்ள இமேஜ் சிக்னல் ப்ராசஸரில் போயிட்டு தான். ஸோ அந்த ப்ராசஸரை ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து Qualcomm சிப்செட்டில் பொதுவாகவே நல்லாயிருக்கும் மிட் ரேஞ்சில் கூட. பட் Mediatek ரொம்பவே சொதப்போம் நீங்கள் என்ன தான் நல்ல கேமரா யூஸ் பண்ணாலும். எக்ஸாம்பிளுக்கு Realme 7 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் Sony 64 MP சென்சார் இருந்துச்சு. ரொம்பவே கேப்பபிளான ஒரு சென்சார். பட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் உள்ள Mediatek G95 மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே கெடுத்து விட்டுருச்சு. சத்தியமாக அவ்வளோ அந்த சென்சாரால் பெர்ஃபார்ம் பண்ணுறத அதுவே கெடுத்துக்குச்சுன்ற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபோனில். ஸோ இங்கே இப்போ Realme X7 Max எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் வாஸ் குட். Mediatek ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அவங்களோட இமேஜ் சிக்னல் ப்ராசஸரை நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ப்ரைஸுக்கு ஒரு Qualcomm சிப்செட் இன்னும் நல்லாவே கொடுத்துருக்கும். பட் கேமரா பிடிக்காதவங்க வெறும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பிடிக்கிறவங்க சரி ஓகே இருக்கலாம். பட் Mediatekல இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டெவலப்பர் சப்போர்ட். ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பேசுகிறேன். இப்போ இந்த ஃபோனை பற்றி மற்ற என்னெல்லாம் கிடச்சிருக்கு என்னன்றதை மட்டும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ OnePlus Nord 2 பற்றி ஒரு ஃபுல் சீரிஸாக போடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப சீக்கிரமாக போட்டுருவேன். ஸோ மேக் ஷுர் யூ டோன்ட் மிஸ் இட். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த லீக்ஸ் தான் கிடச்சிருக்கு, இந்த சிப்செட் இந்த இது. ஸோ இதில் வந்து இது வந்து அஃபிஷியலாக அவங்க வெளில விட்டது. ஸோ இது லீக்குன்னு சொல்ல முடியாது, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். பட் லீக்ஸ் நிறையா இருக்குது. லீக்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே Nord ஃபோன் வரும்போது லீக்ஸ் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் பார்த்துட்டேன். Nord ஃபோன்னா இதான் நடக்க போகுது அப்படின்னா அது நடந்துருது. ஸோ அது லீக்குன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த Mediatek 1200 யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதே வந்து பல நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் நான் நம்பலை. ஏன்னா OnePlus என்றைக்குமே Mediatek பக்கம் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டாங்க. OnePlus அதனால் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. Sony சென்சார் விட்டு எங்கேயும் போனதே கிடையாது. பட் ரீசெண்டாக Omnition சென்சார் யூஸ் பண்ணாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். ஸோ இந்த ஃபோனில் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா அலர்ட் ஸ்லைடர் இருக்குது. செகண்ட் Mediatek 1200 AI. அதனால் AI அப்படின்னா இது OnePlus விடுற ஒரு வடம் தான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா அதே 1200 வித் பெட்டர் AI சிப்பு அப்படின்றாங்க. அந்த பெட்டர் AI வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அதான் உண்மை. நல்லா ஃபோட்டோ எடுக்கும் அது இது சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. பட் நாட் தட் மச். இவங்க கொடுக்குற ஹைப்புக்கு அது மீட் பண்ணாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான். ஸோ நாளைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlus Nord CEயோட கேமராஸ். இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான லீக்ஸ் இது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ப்ராபப்ளி நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா OnePlus Nordல இருந்த கேமரா செட்டப்பில் விட
ஒரு லெவல் டீக்ரேடாலாம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏன் அப்படி என்ன தான் அவங்க ஸ்பெக்ஸ் கொடுக்க போகிறாங்க அவங்க கேமராவில், இதெல்லாம் தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு நாடோட தெரிஞ்சுது. நாளைக்கு வீடியோவில் அது மட்டும் இல்லை, அந்த வீடியோ போடுற டைமுக்குள்ளே OnePlus அஃபிஷியலாக வேறு விஷயத்தையும் வெளியே விட்டாங்கன்னா அதையும் கூடவே சேர்த்து ஆட் பண்ணுறோம். இந்த ஃபோன் ஸ்டார்டிங்கில் எனக்கு எக்ஸைட்மெண்ட் தந்துச்சா டிசப்பாயின்மெண்ட் தந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, ஓகே நாட் 2 வரப்போகுதுன்னொன்னே கேவ் மீ எக்ஸைட்மெண்ட். பட் மீடியாடெக் சிப்புன்றது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நாளைக்கு நான் அந்த சிப்பை பற்றியும் ஸ்லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கேமராஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறமா பொறுமையாக இந்த ஃபோனை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகலாம் டில் த லான்ச் ஈவெண்ட் அரைவ்ஸ். லான்ச் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ரிவ்யூவும் கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் இருக்குது. தேங்க்ஸ்.